இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் போகும். இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் போயிட்டதுக்கப்புறம் ட்வின் டவருக்கு ஃபோட்டோஸ்டாப் போடுவேன். இதுதாங்க அந்த பேலஸ். இவ்வளோதான். அதாவது நம்ம வந்து இந்த கேட் வரை தான் வர முடியும், இதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது. இங்கே இந்த சோல்ஜர்ஸோட ஸ்டாச்சு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அவங்களோட ஃப்ளாக் பறக்குது. நம்மளோட வண்டி வந்துருச்சுங்க. ஸோ நம்ம 11 பேருங்கிறதுனால நம்மளுக்கு இந்த பெரிய வண்டி தான் வந்திருக்கு. இதில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த வண்டியில் கொஞ்சம் பேர் ஏறிட்டாங்கங்க. அப்போ இந்த வண்டியில் நம்ம ஒரு 5 பேர் 6 பேர். ஸோ எதுக்கு 2 வண்டியில் போகிறோம்னா, ஒரு வண்டியில் வந்து மினிமம் 6 மெம்பர்ஸ் தான் அலௌடு. ஸோ வந்து இந்த வண்டியில் போகாமல் அந்த வண்டியில் 6 பேர், இந்த வண்டியில் 5 பேருன்ட்டு போகிறோம். இங்கே அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே கிளம்பிட்டோம். ஸோ வெல்கம் டு மலேசியன் ரோட்ஸ். நாங்கள் மலேசியன் ரோட்ஸுங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஃபுல்லாமே இந்த மாதிரி தாங்க பைக் இருக்குது. நாள் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கான்ட்டு. ஸோ நம்ம ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு 50 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 1 hour. ஸோ நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ரோடு வந்து எந்த இடத்துலையுமே குறைய சொல்ல முடியல, அந்தளவுக்கு இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்கோங்க. A few moments later. இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் போயிட்டதுக்கப்புறம் ட்வின் டவருக்கு ஃபோட்டோஸ்டாப் போடுவேன். ட்வின் டவர் ஃபோட்டோஸ்டாப், அதுக்கப்புறம் உங்களோட அப்சர்வேஷன் டேக் வரும். அதுக்கப்புறம் 2 அவுட்லெட் இருக்குது நம்ம போகிறதுக்கு. ஒன்று லோக்கல் ப்ராடக்ட் அவுட்லெட், இன்னொன்று சாக்லேட் ஃபேக்ட்ரி அவுட்லெட். ஃபேக்ட்ரி சொல்ல மாட்டோம், நான் பொத்திக் அவுட்லெட் சொல்லுவோம். ஸோ அங்கே பொத்திக் அவுட்லெட். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் 20 minutes ஈச் அவுட்லெட்டில் கொடுப்பேன். ஆனால் இன்கேஸ் நம்ம வெள்ளனே ரீச் ஆகிட்டோன்னா ஒரு அவுட்லெட்டில் நான் ஒரு ½ an hour கொடுக்குறேன். ஓகே, அந்த 2 அவுட்லெட் முடிச்சிட்டோன்னா பேக் டு ஹோட்டல். நம்ம வந்து இப்போ மார்னிங் ரூம்லேருந்து கிளம்பி இஸ்டானா கிங் பேலஸ் வந்திருக்கோம். ஸோ மார்னிங் நம்ம இறங்கினோடனே ரூமில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னா, நமக்கு செக்இன் வந்து 3 மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து மார்னிங் 10 o'clock வந்ததுனால இல்லை ரூம்லாம் செக்இன் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால, ஸோ இப்போது நம்ம வந்து வெளியே இருக்கிற அந்த ரூம்லேயே, அதாவது ரிசப்ஷன்லேயே சும்மா ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சும்மா லைட்டாக பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போது இஸ்டானா கிங் பேலஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ரூம்லேருந்து கிளம்பி காலையில் சாப்பிட வந்திருக்கோம். கணேஷா ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். தம்பி தோசை, தம்பி தோசை எப்படி இருக்கு? நல்லாக்கா? தோசை, பூரி எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். தம்பி சாம்பார் சூப்பராக இருக்கா? ஸோ இதுதாங்க அந்த போகிற வழி, இஸ்டானா கிங் பேலஸ் போகிற வழி. இவ்வளோதாங்க, ரொம்ப பெருசெலாம் இல்லை. ஆக்சுவலாக இதுவரை தான் அலோலாம்.
இதுக்கப்புறம் உள்ளே போகக்கூடாதான். அதாவது அந்த ஆர்ச் இருக்குல்ல, இந்த ஆர்ச் வரைக்கும் தான் அலோடு போல். சும்மா இங்கேருந்து இது ஒன்றும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது எல்லாம் இல்லை, சும்மா இங்கேருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கும் போல். இந்த இருக்குது பாருங்க, நான் கிட்ட வரையே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் தெளிவாக, டூரிஸ்ட் ஆர் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் டிஸ்டர்பிங் ஆர் என்டரிங் த காட் போஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் நோ என்ட்ரி. உள்ள உங்களுக்கு தெரியுதா, இதுதாங்க அந்த பேலஸ். இவ்வளோதான். அதாவது நம்ம வந்து இந்த கேட் வரை தான் வர முடியும், இதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது. இந்த உள்ளே தெரியுதா, இதுதாங்க அந்த பேலஸ். I can see this. Ah, kak iskočio. Ajde. Pa daj stani. Hey. அவ்வளோதாங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிஞ்சிடும். ஸோ இதோட இந்த இது முடியுது. ஸோ நம்ம இங்கேருந்து லைட்டாக 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த பேலஸ்லேருந்து கிளம்பி இந்த மோனமெண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. மோனமெண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த இங்கே சுதந்திர போராட்ட அந்த சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட அந்த அவங்கள ஒரு இதாக கௌரவிக்கிற விதமாக இது வச்சுருக்காங்க. மோனமெண்ட். ஸோ இதுதாங்க அந்த இடம். சுமார் ஃபவுண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதாக போட்டிருக்காங்க அவங்க ஏதோ யூன்டாக் மோனமெண்ட். உங்களுக்கு தெரியுதான் தெரில, செம்ம வெயிலுங்க இங்கே. ஆனால் சரியான வெயில். National flag. Yeah, national flag. Total we have 15 flag in Malaysia. 13 state, 14 flag. Kuala Lumpur 1 flag. உள்ளே வந்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் வாசித்து சொல்கிறேன் உங்களுக்கு. யூன்டோக் மோனமெண்ட் ஜாசா பால்வான் யாங்குகர் to our glorious dead 1914 to 18, 39 to 45, 48 to 60 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இங்கே ஃபுல்லாக அப்படி என்ன இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே ஃபுல்லாக உள்ளே வந்தீங்கன்னா
ஃபுல்லாக ஃப்ளாகாக தாங்க இருக்குது. இங்கே வந்து சும்மா ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், நேஷ்னல் மோனமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. The idea for the construction of the national monument was mooted by the Prime Minister of Malaysia. அப்படின்ட்டு இதோட ஹிஸ்ட்ரி எப்படி, இது எதனால் கட்டப்பட்டிருக்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் விக்கிபீடியா பார்த்தே நீங்கள் அதை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இதில் என்ன இருக்குங்கிறத மட்டும் காட்டுறேன். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு பள்ளிவாசலில் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஒரு சோல்ஜர்ஸ் அவங்களோட சும்மா ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருக்காங்க. வாய்ஸ் வந்து ஏன் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு, நான் நைட்டு ஃபுல்லாக ஃப்ளைட்டில் அந்தளவுக்கு தூக்கம் இல்லை, ஜெட்லாக் வேறு. ஸோ அதனால தாங்க இப்படி இருக்குது. நாங்கள் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே அந்த பக்கம் இருக்குது. ஸோ நான் அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதாங்க இங்கே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இங்கே இந்த சோல்ஜர்ஸோட ஸ்டாச்சு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அவங்களோட ஃப்ளாக் பறக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஃபவுண்டெயின் தாங்க, சுற்றி ஒரு ஃபவுண்டெயின், நடுவில் இந்த ஸ்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இதை பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம். நம்ம கூட அவங்க எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம இங்கேருந்து அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம் மோனமெண்ட்லேருந்து. இந்த மோனமெண்ட்டும் வந்து ஓகே, சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் வந்த டைம் செம்ம வெயில், அதனால் எங்களால் நிற்கவே முடியல. ஆனால் நீங்கள் நைட்டு போல் அப்படி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபவுண்டெயினாக இருக்கா, ஸோ லைட்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு எதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். மோனமெண்ட்லேருந்து வேன் வெயிட் பண்ணுது நமக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே வந்ததுக்கு எவ்வளோ ஆச்சு, அப்புறம் நம்மளுக்கு ட்ரிப் ஆர்கனைசர் யார், இதை எல்லாமே நம்ம வந்து ஈவினிங் ரூமில் போயோ இல்லைனா இந்த மொத்த சீரீஸோட லாஸ்ட்லேயோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு இடமா போயிட்டு என்ன நம்ம இது பண்ணுறோம், எங்கே என்ன இடம் பார்க்குறோம், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே தான் வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் நடந்த இடம். ஸோ இது நம்மளோட 3rd பிளேஸ்.
சரி, வெயில் தாங்க செம்மையாக அடிக்குது. அப்பா, இது எல்லாமே நைட்டு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நைட்டு நமக்கு எப்படி பிளான் என்னன்னு தெரியல. ஸோ இது ஃபுல்லாக பெரிய லான் மாதிரி இருக்குங்க. இங்கே இந்த நடக்கிறதுக்குன்ட்டு அந்த சிக்னல் போட்டிருக்காங்க. அதுபடி தான் நம்ம போகணும். இதுதாங்க அந்த மேலே ஒரு இடம், மேலே போய்கிட்டு இருக்கோம். இது வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல வந்தோம்ல, அதுக்குள்ளே அந்த மாடி வந்தோம்ல, அதுக்கு சைடில் ரூமில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை தாங்க பார்க்கணும். லோகம் யாங் மன்ஹா துனியா, a metal that move the world. இது அப்போ யூஸ் பண்ண அந்த குதிரை வண்டி போல். இது ஃபுல்லுமே அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் தாங்க. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். அவ்வளோதான், இந்த உள்ள ரூமு அதோட முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ரூமில் வந்தீங்கன்னா இந்த இது மாதிரி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி, அப்படியே அது எப்படின்னா அது ஒரு மிரர் மாதிரி மேலே அப்படியே கீழே அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். அதோட எலிவேஷன், ரியர் எலிவேஷன் எப்படி, ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி,
இது அந்த சுல்தான் அப்துல் சமாத் அவரோட அந்த இது கோட்டை மாதிரி. அது பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா ஜம்மூர் அப்படின்ட்டு ஏதோ போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த இதுன்னு நினைக்கிறேன், அவங்களோட அந்த மாஸ்கில் உள்ள மேலுன்னு நினைக்கிறேன், ஏதோ போட்டிருக்காங்க. இது 2025 தாங்க எடுத்துருக்கவே செய்கிறாங்க. போட்டிருக்காங்க பாருங்களேன். இல்லை சைடில் வந்தீங்கன்னா இங்கே விஷனரி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பில்டிங்ஸு அதை பற்றி ரிலேட்டடாக அந்த இதை போட்டுட்டு அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே இது வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். இது நம்ம தேர்ட் பிளேஸு. அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த க்வீன் டவர்ஸும் அப்புறம் இன்னொரு அந்த அப்சர்வேஷன் டெக் அது ரெண்டுக்கும் போக போகிறோம். பார்ப்போம் இங்கேருந்து அடுத்து எப்படி போகலான்னு. ஸோ இது அவ்வளோதாங்க. இங்கேருந்து அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக ரோடுக்கு வந்துட்டோம்.